ஹாய் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா துரை வீட்டுக்கு வந்திருந்தான். என்ன திடீர்னு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வீட்டில் மாடு கண்ணு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சீம்பால் எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஆல்ரெடி சொல்லியிருந்தான் ஒரு 4 days முன்னாடியே மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீம்பால் எடுத்துகிட்டு வா போட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு சர்க்கரை கொஞ்சம் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா முதல் நாளோட பால், அதனால ரொம்ப திக்காக இருந்துச்சு. 3/4 லிட்டர் கிட்ட கொண்டு வந்திருந்தான். நான் அந்த பவுடர் பண்ணதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் சர்க்கரையும் கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டுக்கணும் போல். ஆக்சுவலாக நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். சர்க்கரை ரொம்ப பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நானும் போட்டுகிட்டே இருக்கேன், இன்னும் பத்தவே இல்லைன்ட்டு நான் 1/2 லிட்டர்னு நினச்சிட்டேன். அப்புறமா தான் தெரியுது இது 3/4 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காயெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி இது பண்ணணும் இல்லையா, அது திப்பியாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர், நான் யூஸ் பண்ணாத குக்கர் ஒன்று இருந்துச்சு. அந்த குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிறேன் இந்த சீம்பால் பாத்திரத்தை எடுத்து அந்த ஸ்டாண்டில் வச்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி குக்கரை மூடி வச்சிட்டேன். விசில்லாம் எதுவுமே போடல, சும்மா மூடி வச்சுட்டேன். ஒரு 1/2 hour கிட்ட வச்சுட்டேன். அது நல்லா பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுச்சு. அது முதல் பால் இல்லையா, அதனால ரொம்ப சூப்பராக கெட்டியாக இருந்துச்சு. அதான் நான் பண்ண ஒரே மிஸ்டேக், இது சர்க்கரை கொஞ்சம் இது பண்ணாமல் விட்டுட்டேன். அதுதான் ப்ராப்ளம். ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று சொதப்பிடுறேன், ஏன்னே தெரில. நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி கூட நான் ஒரு டைம் பக்கத்தில் பால் கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் செஞ்சேன். இந்த டைம் என்னென்னா ரொம்ப சூப்பரான பால், அதுவும் முதல் நாள் பால் இப்படி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப ஃபீலாகவே இருந்துச்சு, இப்படி ஆகிடுச்சின்னு. கொஞ்சம் பாதி சுகர் தான் இருந்தது, பாதி சுகர் இல்லை. இதுக்கு ஆக்சுவலாக சுகர் இருந்தாலே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுகரும் சரி, அந்த ஏலக்காய் ஃப்ளேவர், அந்த சுக்கு அதெல்லாம் ஃப்ளேவர் வந்து அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருந்தேன். ஆனால் அதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேக்கு மாதிரி இருந்துச்சு. ஆற விட்டு தான் கட் பண்ணலான்னு நினச்சேன். நான் ரொம்ப ஆறெல்லாம் விடலை. ஒரு 10 minutes அப்புறமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு போய் கொடுக்கணும் இல்லையா, நமக்குன்னா கொஞ்சம் லேட்டாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளும் வேலை கொஞ்சம் மண் வாங்க வேண்டிய வேலை இருந்தது, செடி வைக்கிறக்கலாம். ஸோ போகிறோம், அதே வழியில் போகும்போதே கொடுத்துட்டு போயிடலாம் ஆஃபீஸில் போய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கேக்கு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஓகே, சுகர் மட்டும் தான் பத்தல, மற்றபடி எல்லாமே ஓகே தான். நானும் சரி ஓகே அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு கிளம்பிட்டோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த பச்சை கலர் டப்பா காட்டேன் இல்லையா, அதில் சுகர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு தொட்டாச்சும் சாப்பிட்டுக்கோங்கப்பா, இப்படி சொதப்பிட்டேன்னு சொல்லியாச்சும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு முன்னாடி சுகர் பத்தலை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.